நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம். ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம். ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். கட்டழகு பொன்னிருக்கு வட்டமிடும் பாட்டிற்கு தொட்ட இடம் அத்தனையும் இன்பமின்றி துன்பமில்லை. வாழும் காதலுக்கு நாங்கள் அர்ப்பணம். காளிதாசன் கம்பன் கூட கண்டதில்லை எங்கள் சொப்பனம். யாரடா நான் தீயடா ஹே பகைவனே போ. வானிலே தேடினாடுதே பாடுதே வானம் பாடி ஆகலாமா. மேகமே காதலின் ஊஞ்சலாய் ஆனதே நாமும் கொஞ்சம் ஆடலாமா. ஆசை மீதும் நேரமே ஆடை நான் தானே. வானிலே தேடினாடுதே பாடுதே வானம் பாடி ஆகலாமா. மேகமே காதலின் ஊஞ்சலாய் ஆனதே நாமும் கொஞ்சம் ஆடலாமா. வானம் பாடும் பாடல் நானும் கேட்கிறேன். வாசப்பூவை கையில் அள்ளி பார்க்கிறேன். மாலை காற்றில் காதல் ஊஞ்சல் போடவா. காமம் பேச போகும் தேரில் ஆடவா. நாடும் மார் மேதிலே ஆடும் பூவை தோளில் யார் சூடுவார் தேவனே. மைவிழி பைங்கிழி மன்னவன் பூங்கொடி மார்பிலே தேவனே சூடுவார். வானிலே தேனில் ஆடுதே பாடுதே வானம் பாடி ஆகலாமா. மேகமே காதலின் ஊஞ்சலாய் ஆனதே நாமும் கொஞ்சம் ஆடலாமா. பியூட்டிஃபுல்லான ரெட்ரோ சாங்ஸ் எடுத்து ஆடி இருக்கீங்க பிரியா அண்ட் சித்தார்த். ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு. மேம் சூப்பராக இருக்கு. தேங்க்யூ மேம். ஒரு ஃபுல் ட்ரீம் சாங்கை ஸ்டேஜில் பார்த்த மாதிரி இருக்குது. அழகான ட்ரெஸ். பிரியா லாஸ்ட் 2-3 ரவுண்ட்ஸாக நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸில் எனக்கு அவ்வளோ கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனே வரல. பிகாஸ் டான்ஸ் ஆடணுங்கிறதுக்காக ட்ரெஸ் பண்ண மாதிரி தோணுச்சு. அவங்க ஃப்ரீ அந்த காலை தூக்கணும் அப்படி இப்படின்னு. ஸோ இது வந்து பர்ஃபெக்ட். செட் ப்ராப்பர்ட்டி அழகாக யூஸ் பண்ணியிருக்காங்க, எந்த விதமான மிஸ்டேக்ஸ் இல்லாமல். டான்ஸர்ஸும் எல்லாருமே சேர்ந்து ரொம்ப அழகாக ஒரு 80s ட்ரீம் சாங்கை ஸ்டேஜில் பார்த்த மாதிரியே இருக்குது.
சித்தார்த் கலக்கிட்டீங்க. உங்கள் எக்ஸ்ப்ரெஷன்ஸ், உங்களோட அந்த 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 டிப்பிக்கல் அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்கள் ஃபேஸில் கொஞ்சம் அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அந்த பிடிக்குது அதெல்லாம் ரொம்ப எப்போவுமே சிரிச்சிட்டே ஆடுவீங்க, இல்லைன்னா கொஞ்சம் சீரியஸாக இருக்கும். இதில் அந்த டான்ஸுக்கு தகுந்த மாதிரி ரசித்து அந்த ரசனை உங்கள் ஃபேஸிலும் தெரிஞ்சது, மூமெண்ட்டோட சேர்ந்து ஃபேஸில் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா ரசித்தேன். 80s வந்து மூமெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கும், ஆனால் நிறைய சேஞ்ச் ஓவர்ஸ் இருக்கும். அது வந்து பைஹார்ட் பண்ணோன்னா ரொம்ப கஷ்டம்தான். அப்போ பார்த்தீங்கன்னா லாங் ஷாட்டு தான் நிறைய இருக்கும், நிறைய கட் ஷாட்டும் அப்போ எடுக்க மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் டான்ஸ் ஆடுற ஹீரோயின்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க இன்னும் கொஞ்சம், ஏன்னா டான்ஸ் மாஸ்டர்ஸுக்கு அப்போ தான் அவங்களோட க்ரியேட்டிவிட்டி காமிக்க முடியுங்கிறதுக்காக ரொம்ப டஃப்பாக கொடுப்பாங்க. அதுக்கு ஈக்குவலாக டான்ஸர்ஸை கூட பின்னாடி அதே மூமெண்ட் பண்ண வைப்பாங்க. அப்போ அது ரொம்ப என்ஹான்ஸாக இருக்கும். உங்களுக்கு ஒரே ஒரு இது நீங்கள் மாற்ற வேண்டியது என்னென்னா, நிறைய சேஞ்ச் ஓவர்ஸ் வரும்போது நீங்கள் மூமெண்ட்ஸில் சின்ன டென்ஷன்ஸ் வரும்போது கீழே பார்ப்பீங்க, புரியுதா? கீழே பார்க்கும்போது நடுவில் லிப்பு விட்டு போகும், அந்த டென்ஷன் கண்ணில் தெரியும். அதே வந்து அந்த மூமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் எங்கே மறந்து போமோ, முன்னாடி நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், மறந்து போகும்போது ஸ்டெப்பை கொஞ்சம் ஹெவியாக போட்டுட்டு அப்படியே ஃப்ரெண்டில் பார்த்து அப்படி டான்ஸ் ஆடுங்க. அப்போ என்ன ஆகுன்னா கொஞ்சம் அந்த grip, எது நம்மளை யாரையுமே ஃபேஸில் பார்க்கக்கூடாது, ஏதாவது ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்போ அந்த அது எக்ஸ்பெஷலி 80s ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும் எங்ககிட்ட எப்போவுமே. ஏன்னா எந்த மூமெண்ட்ஸ்லையும் அதனால் உங்கள் ஐ கான்டாக்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். சம்டைம்ஸ் இவர் அப்படியே பார்த்து உங்களை ரசிச்சாடும்போது நீங்கள் அப்படி சீரியஸாக ஆடிட்டு இருப்பீங்க. அதனால் அந்த லிப் மூமெண்ட் வரும்போது, சிம்பிள் மூமெண்ட் வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறது, அந்த எக்ஸ்ப்ரெஷன் சிரிச்சுக்கிறது, அது இன்னும் கொஞ்சம் நல்லா. அதனால் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எக்ஸ்ப்ரெஷனோட சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா நீங்கள் நல்ல டான்ஸர், அதனால் உங்களுக்கு இன்னும் நல்லா பெட்டராக வரும். ரொம்ப ஐ ட்ரீட்டாக இருந்தது, ரொம்ப பிடிச்சது. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். மாஸ்டர் ப்ளீஸ். சித்தார்த் அண்ட் பிரியா அப்படியே 80s போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்கள் பர்ஃபார்மன்ஸ். இந்த பிகினிங்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தீங்க, எல்லாமே ப்ரில்லியண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் சித்தார்த், யூஆர் இம்ப்ரூவிங் டே பை டே, இட்ஸ் வெரி குட். ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்கள் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம். அண்ட் பிரியா சொல்ல வேணாம், யூஆர் வெரி குட் டான்சர். அண்ட் மூமெண்ட்ஸ் வந்து அப்போல்லாம் வந்து தே நெவர் ஹேவ் கட் ஷார்ட்ஸ். கொரியோகிராஃபர்ஸ் எல்லாருக்கும் போட்டி. அப்போல்லாம் கொரியோகிராஃபர்ஸ் வந்து நான் பெரிய கொரியோகிராஃபராக இவர் பேர் வாங்குறாருன்னு பயங்கர போட்டியாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, ஆர்டிஸ்ட் வந்து ஃபுல் லென்த் ஒரு பிஜிஎம் கூட ஃபுல்லாக ஆட வைப்பாங்க. சில டைம் ஃபுல் பிஜிஎம் ஃபுல்லாக ஆடணும்னு சொல்லுவாங்க. அண்ட் இப்போ இருக்கிற மாதிரி அந்த காலத்தில் வந்து எவ்ரி 4 counts they'll சேஞ்ச் த மூவ்ஸ், இல்லை 2 counts கூட சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. டக்குன்னு எல்லாம் சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி நீங்கள் அந்த கொரியோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் ஐ thoroughly enjoyed all both of your performance. It was a visual treat as well. It was very good.